வெல்கம் டு சிஸ்டார் அஃபிஷியல். நம்மளுடைய சேனலின் சார்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மொபைலில் வீட்டில் இருந்தே நம்மளுடைய ஆதார் கார்டில் மொபைல் எண்ணை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். முன்னாடி எல்லாம் ஆதார் கார்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா தாலுகா ஆஃபீஸுக்கோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸுக்கோ இ-சேவை சென்டர்களுக்கோ போய் தான் நம்மளுடைய ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஆதார் கார்டில் கொடுத்துருக்க நியூ அப்டேட்டின் மூலம் நம்ம வீட்டில் இருந்து நம்ம மொபைலை யூஸ் பண்ணி நம்மளுடைய மொபைல் நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். அது எப்படி அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கான இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு பதிவு போட்டிருக்கோம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற வீடியோக்குள்ள லிங்கையும் இந்த அப்ளிகேஷனுக்கு உள்ள லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து இந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிக்கிறங்க. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். பேஜில் ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை மேலே நோக்கி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் மை ஆதார் அப்டேட் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மை ஆதார் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் மொபைல் நம்பர் அப்டேட், ஆதார் அப்டேட், நேம் அப்டேட், இமெயில் ஐடி அப்டேட் இன்னும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு மொபைல் நம்பர் அப்டேட்டும் அட்ரஸ் அப்டேட்டும் மட்டும்தான் ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. நேம் அப்டேட்டும் இமெயில் அப்டேட்டும் இன்னும் ப்ராசஸில் இருக்குது. இன்னும் ஓரிரு மந்தில் அதுவும் ரெடி ஆயிரும். இந்த பதிவில் நம்ம மொபைல் நம்பரை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு பதிவில் அட்ரஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் விளக்கமாக கொடுக்குறேன். இப்போ இந்த மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்றதுல அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த அப்டேட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கீழே மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிறதுக்கு 30 நாள் வரைக்கும் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அதிகபட்ச அளவு அதான் 30 நாள். ஆனால் 2 மணி நேரத்தில் இருந்தே இந்த மொபைல் நம்பர் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த அப்ளிகேஷனில் கொஞ்சம் சர்வர் இஷ்யூவும் இருக்குது. அதனால ஒரு சில பேருக்கு லேட் ஆகுது. இப்படியே லேட் ஆனாலும் அதிகபட்சம் 30 நாள் வரைக்கும் தான் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸாக 75 ரூபாய் நம்ம பே பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஆதாரில் கொடுத்துருக்க நம்பரை அப்டேட் பண்ண முடியாது, புதுசாக ஒரு நம்பரை தான் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நியூ மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன், அதாவது உங்களுடைய புது மொபைல் நம்பரை ஓடிபி வச்சு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. 2வது ஸ்டெப்பு ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. 3வது ஸ்டெப்பு பேமெண்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்க. 4வது ஸ்டெப்பு கம்ப்ளீஷன் ஆஃப் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது கீழே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜில் வெரிஃபை நியூ மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பழைய மொபைல் நம்பர் அதில் ஷோ ஆகும். அதுக்கு கீழவே நியூ மொபைல் நம்பர்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் இப்போ என்ன நம்பரை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை அதில் என்ட்ரு பண்ணுங்கள். கீழே சென்ட் ஓடிபின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். இந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணி வெரிஃபை அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுடைய மொபைல் நம்பரு வெரிஃபை ஆயிடுச்சு. இது கீழே ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே ப்ரொசீட்னு கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் பண்ணுற அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உடைய ஐயை கரெக்டாக வச்சு பிளிங்க் பண்ணுங்கள். இந்த ஆத்தன்டிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணுற அந்த பதிவில் கொடுத்துருக்கோம். அதையும் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் முடிஞ்சோடனே அடுத்த பேஜ் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பண்ணுற பேஜ் 75 ரூபா பேமெண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை கன்ஃபார்ம் அண்ட் பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ
பேஜில் என்னென்ன மெத்தடில் எல்லாம் நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. யூபிஐ மூலமாகவும் பேங்கிங் மூலமாக கார்டு, டெபிட் கார்டு இதுகளை பயன்படுத்தி நீங்கள் பே பண்ணிக்கிறலாம். என்ன ஆப் இருக்கோ அதை பயன்படுத்தி நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிரும். பேமெண்ட் சக்ஸஸ் ஆனோடனே கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும். இப்போ ப்ராசஸ் ஆகி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரீலோடு எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. கீழே டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. எஸ்ஆர்என் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுக்கிறங்க. இந்த எஸ்ஆர்என் நம்பரை வச்சு நம்மளுடைய ஆதாருடைய மெயின் வெப்சைட்டான UAITI அப்படின்ற அப்ளிகேஷன்லையும் ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துக்கறலாம். ஆப் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துக்கறலாம். இந்த மை ஆதார் அப்டேட்டுன்னு இருக்குல்ல, அதுக்கு கீழவே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மொத்தம் உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஆப்ஷனுமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆகி அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறலாம். இதற்கான மெசேஜை வந்து உங்களுடைய பழைய மொபைல் நம்பருக்கும் சென்ட் புதுசாக இப்போ சேஞ்ச் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கும் சென்ட் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்களுடைய முகவரியை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். இப்படித்தான் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம மொபைலை யூஸ் பண்ணி நம்ம ஆதார் கார்டுடைய மொபைல் நம்பரை நம்மளே ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆதாரை பற்றி வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.